மேஷராசி நீங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல நம்ம செய்யாத தப்புக்கு சில பல அசிங்கங்கள், அவமானங்கள், அவ அவப்பேர் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து பாருங்க ஒரு விமோச்சனம். தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. நீங்க என்ன வேலை செய்வீங்க அந்த வேலையில கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். எழுநாட்டு சனியா இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. உச்ச குருனோட பார்வை சனி மேல, 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனியினோட வக்ர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுது. அப்ப சனி எந்த விதத்திலயும் எல்லா அளவுலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு அதிசார பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். அது என்னங்க, அது குரு அதிசார பயிற்சி அப்படின்னா அடுத்த வருஷம், அதாவது 2026 மே மாதம் குரு பகவான் பயிற்சியாக போறாரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு. சரிங்களா? அந்த மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி அவர் என்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றதுக்கு ஒரு முன்னோட்டமா இப்ப பாத்தீங்கன்னா 40 நாள் அவர் பயிற்சி ஆகுறாரு. அப்ராக்சிமேட்லி ஒரு 45 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகுறாரு. இது பாத்தீங்கன்னா என்னைக்கு நடக்குது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. ஏறக்குறைய டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகத்திலேயே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 3 திருப்பி மிதுனத்துக்கு போயிடுறாரு. அவர் ஏங்க அப்படி போறாரு அப்படின்னா, அது அவர் சௌரியம் தான். அவர் போவாரு. அந்த போறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றத நடக்குது. பொதுவாவே பாருங்க, ஒரு கிரகங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசிலேஷன்ஸ் இருக்கதான் செய்வாங்க. அந்த புதன் நிறைய ஆசிலேஷன் பண்ணுவாரு. குரு சனி எல்லாம் இந்த மாதிரி போவாங்க. சரி, ஓகே. ஏன்னா கஷ்டம் கொடுக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரே முட்டை புழிஞ்சு எடுத்து அவங்க ரொம்ப நொந்துருவாங்க இல்லைங்களா? அதனால அப்பப்ப நல்லது கொடுக்கறதுக்காக கூட இந்த பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ பாருங்க, இந்த அக்டோபர் 18 டு டிசம்பர் 3 வரைக்கும் குரு அதிசாரம் அப்படின்னு சொன்ன கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்லதுதான் செய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிசார பயிற்சி காலகட்டத்திலயும் நவம்பர் 11 வரைக்கும் முழுசா உச்சம் பெற்று உட்கார்றாரு. நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 3 வரைக்கும் கொஞ்சம் வக்ரகதி அடைகிறாரு. சரி, ஓகே. அப்ப பலன்கள் என்னங்க, கம்மி ஆயிடுமா அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி அற்புதமான பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம். நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம். மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நான் முன்னமே சொன்ன கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த கடகம் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஸ்தானம் அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட சுக தாயார் ஸ்தானம், நம்மளோட கம்ஃபர்ட்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நம்ம அம்மாக்கும் நமக்குமான உறவு முறை, அம்மானோட ஆரோக்கியம், அப்படி பல விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் தான் 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா 9 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது லார்ட் ஆஃப் 9 and 12. பாக்கியாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி மோட்ச விரையாதிபதியும் அவன் தான். அவன் இப்ப பாக்கியாதிபதி சுகாதிபதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது மேஷராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலைனாலும் செய்யுங்க. உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிகரிக்கும். இப்ப நாங்க கம்ஃபர்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அதிகரிக்கும் அப்படின்னா மக்களுக்கு புரிய மாட்டேங்குது எந்த விதத்துல அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேஷராசி ஜென்னா இருக்கீங்க. நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு ஆபீஸ் போற மாதிரி இருக்கு. இல்லைன்னா சுய தொழில் நடத்துறீங்க, 1 மணி நேரம் டெய்லி டிராவல் பண்ணி போறீங்க. டிராபிக்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்பர் அப்படின்றது கிடைக்கும். ஒரு இடமாற்றம் கிடைக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு தொழில் மாற்றம் கிடைக்கலாம். இந்த மாதிரி ஏதோ கிடைக்கிறதுனால நம்மளுக்கு நம்மளுடைய சௌரியங்கள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல அப்ராக்சிமேட்லி இந்த 40 to 45 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயிற்சி அப்படின் போது அதுக்கு முன்ன ஒரு 2-3 நாள், அதுக்கு பின்ன ஒரு 2-3 நாள் அப்படின்றதே நற்பலன்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால சொல்றோம். சரி, இப்ப உங்களுக்கு இந்த சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்றதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதோ ஒரு விதத்துல உங்க கம்ஃபர்ட் அதிகரிக்கும். அதுக்கான உதாரணம் தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட கம்ஃபர்ட் எந்த விதத்துல பெட்டரா இருக்கு அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அதே மாதிரி அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குங்க, அம்மாக்கு குரோனிக் இல்னஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அம்மாக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ், இல்லைன்னா பாருங்க ஒரு ப்ரொலாங்டு ஒரு இல்னஸ், ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, வைத்தியம் பண்ணிட்டே இருக்கவங்க பெருசா பலிதமாகவே இல்லை அப்படின்னாலும் வைத்தியம் அப்படின்றது பலிதமாகக்கூடிய காலகட்டம். அம்மா நல்லா இருக்காங்க, ஆனா எனக்கும் அம்மாக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்துச்சு. அது என் மனைவினால வந்துச்சு, என் கணவனால வந்துச்சு, எங்க குழந்தைகள்னால வந்துச்சு. குடும்பம்னா இதெல்லாம் சகஜம் தானே.
அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்னால வந்துச்சு அப்படின்னாலும் அம்மானோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்லாம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல நான் முன்னமே சொன்னேன், இவரோட உச்ச பார்வை. இவரு உங்களுக்கு 4ஆம் பாவத்துல உச்சம் பெற்று அமர்றாரு. அதுக்கும் மேல அவரோட பார்வை பொதுவாவே குரு பார்வை அப்படின்றது சுப பார்வை தான். குரு வந்து இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றது உண்டு. அதுவும் அவர் ரொம்ப நல்ல பார்வை, உச்ச பார்வை பாக்குறாரு அப்படின்னும் போது அந்த பார்க்கிற இடத்துக்கு பன்மடங்கு பலன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப முதல்ல அவரோட விசேஷ பார்வை 5, 7, 9 இல்லையா? அது உங்களுக்கு என்ன பாவத்துல பொருந்தது அப்படின்னா 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துஷ்தானம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மேஷராசி பெண்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கணவருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு. கணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கார்டியாக் பெத்தாலஜி வருது. அதாவது இருதயம் சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, நாங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்கோம், ஒரு அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க கணவருக்கு ஆயுசு பங்கம் ஏதாவது வருமா அப்படின்ற யோசனை எல்லாம் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, நல்ல ஜம்முன்னு எழுந்து உட்கார்ந்துடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசி நீங்க பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, சமுதாயத்துல நம்ம செய்யாத தப்புக்கு சில பல அசிங்கங்கள், அவமானங்கள், அவ பேர் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு இருந்தோம் அப்படின்னா அதுல இருந்து வந்து பாருங்களா ஒரு விமோச்சனம், நமக்கு ஏற்பட்ட கௌரவ குறைச்சல்ல இருந்து ஒரு மேன்மை அப்படின்றதுல இந்த காலகட்டத்துல வந்துருங்க. இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கடுத்து குரு பகவானோட பார்வை 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. நீங்க என்ன வேலை செய்வீங்க, அந்த வேலையில கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னங்க? நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பியூனா இருக்கும், அந்த கம்பெனி சிஇஓ மாறிடுவோமா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கேட்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. நான் எனக்கு என்னால முடியும், என்ன முடியும், எனக்கு என்ன தகுதி, என்னுடைய படிப்பு, என்னோட வாழ்வாதாரம், நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏத்த மாதிரி என் தொழில் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப நான் வந்து பாருங்க ஒரு டாக்டர், கூட வந்து பாருங்க அஸ்ட்ராலஜி என்னோட பேஷன். நான் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ மாறிடுவேனா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வந்து அங்க சரி வராது இல்லைங்களா? என்னோட ப்ரொஃபஷன்ல நான் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகலாம். எந்த அளவுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகலாம்? உங்களோட தசநாதனையும் பார்த்துக்கோங்க. இப்ப என்ன தசை நடக்குது, அந்த தசநாதன் வலுவா இருக்கான், 100க்கு 100% பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆவீங்க. தசநாதன் ரொம்ப மட்டமா இருக்கான், அப்ப 50% அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது ஆவீங்க. ஆக மொத்தம் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உண்டு செய்யக்கூடிய தொழில்ல. அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சும்மா கிடைக்குமா? நான் போய் தொழில் ஸ்தானத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், வேலையே செய்ய மாட்டேன்றேன், நான் முன்னேறிடுவேனா? முன்னேறதுக்கு வழியே இல்லை. எந்த தொழிலா இருந்தாலும் எந்த அளவுக்கு சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதீத உழைப்பு, ஆளுமை, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அதெல்லாம் இன்பில்ட்டாவே உங்களுக்கு இருக்கு. சோ நீங்க பெருசா நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்ன்ற நெசசிட்டி கிடையாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து 12ஆம் பாவம் அயன சயன போஜன மூச்ச விரயஸ்தானத்துல குருனோட பார்வை. நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டா நான் ஃபீல் பண்றேன், ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், நான் ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்றேன். 7 நாட்டு சனியில எப்படிலாம் ஒரு விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். 7 நாட்டு சனியா இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாம இந்த அதிசார குரு பெயர்ச்சியினோட பலன் இன்னொன்னு என்ன அப்படின்னா உச்ச குருனோட பார்வை சனி மேல, 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனியினோட வக்ர பார்வை ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுது. அப்ப சனி எந்த விதத்திலயும் எல்லா அளவுலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுதாங்க எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப். அதுக்கும் மேல 12ஆம் பாவத்துல குருனோட உச்ச குருனோட பார்வைப்படுறதுனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை போறது, கோயிலுக்கு போறது, வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, ஒரு வீடு கர பிரவேசம் பண்றது, குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 கிராம் கோல்டாவது வாங்குறது, 1 கிராம் வெள்ளியாவது வாங்குறது, ஒரு நிச்சயதார்த்தம் பண்றது. நாங்களே மேஷம், நாங்களே ரொம்ப இளம் வயசு தாங்க, உங்களுக்கே நிச்சயதார்த்தம், ஒரு திருமணம், இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது வீட்டுல வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அதிசாரத்தினோட எக்ஸ்ட்ராடினரி நற்பலன்கள் அப்படின்றது சொல்லலாம். ஆக இந்த காலகட்டத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க, இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துல இந்த அதிசார குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்க ஜாதகத்தை இது வரைக்கும் நாங்க முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணதே இல்லைங்க, அனலைஸ் பண்ணதே இல்லை. நான் அனலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த காலகட்டத்துல பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். அப்ப நாங்க எங்களோட சுய ஜாதகத்துல இப்ப நான் வேலை மாத்தணும்னு நினைக்கிறேன், வேலை மாத்தலாமா வேண்டாமா, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாமா வேண்டாமா, நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டலாமா வேண்டாமா, இப்படி கடன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், கடன் வாங்கலாமா வேண்டாமா, ஒரு ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன், செய்யலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்க மாட்டாங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. போய் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.